இப்போ அடுத்து 7th question. 7th questionல என்ன சொல்றாங்கன்னா, the village playground is shaped as a square of side 40 meters. சரியா? வில்லேஜ்ல வந்து ஒரு பிளேகிரவுண்ட் இருக்கு. அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, ஒவ்வொரு சைடும் வந்து 40 மீட்டர்ஸ்னு சொல்றாங்க. அப்போ இந்த அளவும் 40 தான், இந்த சைடு இருக்க அளவும் வந்து 40 தான், இங்க கீழே இருக்க அளவும் வந்து 40 தான். சரியா? அதை நம்ம வந்து ஒவ்வொரு சைடும் வந்து 40ன்னு எழுதிக்கலாம். இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, a path of width s meters is created around the playground for people to walk. அதாவது நம்ம நடக்கிறதுக்காக இதை சுற்றி, இந்த பார்க்கை சுற்றி அந்த வாக்கிங் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்களாமா. அதோட வித்து வந்து எஸ் மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது ஆல்ரெடி இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இந்த எல்லோ ஸ்கொயர் வந்து பிளே கிரவுண்ட். இந்த பிளே கிரவுண்டை சுற்றி ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. அதோட வித்து வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வெளியே ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இதோட இந்த வித்து இருக்கு இல்லையா, இந்த வித்தும் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் வந்து இந்த அகலமும் எஸ் தான், இந்த அகலமும் எஸ் தான். இப்போ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, find an expression for the area of the path in terms of s. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே வெளியே இந்த வாக்கிங் ஸ்பேஸோட ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ நான் அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் போடுறேன் இல்லையா, இந்த ஏரியா வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்பிரஷன் வந்து எஸ்ங்கிற வேரியபிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நிறைய செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த எல்லோ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ ஸ்கொயரோட ஏரியாவும் இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வரையும் போது இந்த டோட்டல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அந்த எல்லோ ஸ்கொயரும் இன்க்ளூட் பண்ணி இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவும் நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ளூ கலர் ஏரியாவிலிருந்து இந்த எல்லோ கலர் ஸ்கொயரோட ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வாக்கிங் ஸ்பேஸோட ஏரியா என்னங்கிறத தெரிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எல்லோ கலர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன, சைட் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நமக்கு சைடு என்ன கொடுத்துருந்தாங்க, சைடு வந்து 40ன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், the area of inner square இல்லைன்னா ஸ்மாலர் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். smaller square is equal to 40 square. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஏரியா வந்து சைட் ஸ்கொயர்னு. 40 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்ஸ் ஆர் 16, ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது இன்னர் ஸ்கொயரோட இந்த எல்லோ கலர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா வந்து 1600 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த பெரிய ஒயிட் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ப்ளூ கலரில் நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா, அதோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கேயும் வந்து நம்ம சைடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சைடு வந்து 40 மீட்டர்ஸ்னு. இப்போ பாருங்க, இந்த சைடோட அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து 40 மீட்டர்ஸ்னு நமக்கு தெரியும். கரெக்டா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 40 மீட்டர்ஸ். இங்கேருந்து இங்கே இருக்க அளவு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து இங்கே இருக்க அளவு வந்து எஸ்ன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஏன்னா இங்கே வெளியே இருக்க பாத்தோட அளவு எல்லாமே வித் எல்லாமே எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு, எஸ்ஸா? அப்போ எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ அளவு நமக்கு, 40 மீட்டரா? அதையும் எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ அளவு நமக்கு, எஸ் தானே, மறுபடியும் எஸ் எழுதிக்கோங்க. அப்போது எஸ் ப்ளஸ் 40 ப்ளஸ் எஸ்னா இது ரெண்டையும் சேர்த்து 2s நம்ம எழுதிக்கலாமா? அப்போ சைடு இஸ் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 2s. அப்போது த ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் ஆர் larger square is equal to side square na 40 plus 2s square. ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இதோட ஸ்கொயர் என்ன, 40 ஸ்கொயர் 1600 ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிருச்சு. இனி அடுத்து இங்கே பாருங்க, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 40 + 2s ஸ்கொயர்னா a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா?
அப்போ a plus b the whole squareனா a square plus 2ab plus b square. இந்த ஐடென்டிட்டியை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோம்னா இங்கே a is equal to 40, b is equal to 2s. அப்போ ஃபஸ்ட்டு 40 square plus 2 into a ஓட வேல்யூ 40, b ஓட வேல்யூ வந்து 2s plus 2s square. 40 squareனா 4 squares are 16, ஒரு 0 2 0 plus 2 into 40 வந்து 80, 80 into 2 வந்து 160, அப்போ 160s plus 2s squareனா 2 squares are 4, s square வந்து s square தான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெரிய ஸ்கொயரோட ஏரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் இருந்து சின்ன ஸ்கொயரோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா எழுதிக்கோங்க 1600 plus 160s plus 4s square minus 1600. அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் தானே, இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு, 160s plus 4s ஸ்கொயர் மீட்டர். இதுதான் வந்து இந்த பாத் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஏரியா, அதோட ஏரியா. இதுதான் வந்து நம்ம கொஸ்டினோட ஆன்சர். அப்போ ஃபைனலாக எழுதிக்கோங்க, the area of the path in terms of s is equal to 160s plus 4s square meter. இது வந்து முக்கியம். சரியா, அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அந்த குட்டி ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு, பெரிய ஸ்கொயர் ஏரியாவிலேருந்து குட்டி ஸ்கொயர் ஏரியாவை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் விஷுவலி பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ பெரிய இடத்துல இதை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது கிடச்சிரும் இல்லையா, அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து 8th கொஸ்டின். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரியும் வந்து நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். இஃப் அ நம்பர் பிளஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல்ஸ் 10/3 ஃபைண்ட் த நம்பர். ஒரு நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 10/3 ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ். அந்த தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். இப்போ எக்ஸோட ரெசிப்ரோக்கல் என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி நம்பர். இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். இப்போ அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும், 1/x இருக்கும். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க கொஸ்டினில், ஃப்ரம் கொஸ்டின் நமக்கு என்ன தெரியும், x plus 1/x is equal to 10/3ன்னு தெரியும். அதாவது அந்த நம்பரையும் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலையும் நம்ம ஆட் பண்ணும்போது 10/3 ஆன்சராக கிடைக்குதுன்றது தெரியும். ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம், x plus 1/x is equal to 10/3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணுமா, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் divided by x plus 1, சரியா, which is equal to 10/3. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இந்த x இங்கே போயிடும், இந்த 3யை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது எப்படி எழுதிக்கலாம்னா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, 3 into x square plus 1 is equal to 10 into x. அப்போது 3 into x squareனா 3x square plus 3 into 1 வந்து 3 is equal to 10 into x வந்து 10x. இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 10xை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 10x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஏதாவது ஐடென்டிட்டியில் அப்ளை பண்ண முடியுமா நம்மளால்? 3 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ஸோ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் பண்ணுவோமா? அப்படி பார்த்தோன்னா 3 into 3 வந்து 9. அப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு 9ஆக கிடைக்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -10ன்னு ஆன்சர் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா 9 into 1 பண்ணிக்கலாம். அப்போ 9ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 9 + 1 10 தான். ஆனால் இங்கே -10 இருக்கே, அப்போ என்ன பண்ணலான்னா இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம். -9 into -1 is equal to +9.
minus 9 plus minus 1 is equal to minus 10. அப்போ இந்த இடத்துல minus 9 minus 1 replace பண்ணுங்க. அப்போ 3x square minus 9x minus 1x plus 3 is equal to 0. இப்போ காமனாக இருக்கிறது மட்டும் வெளியே எடுங்க. இங்கே வந்து 3 காமனாக எடுத்துக்கலாமா? 3யும் xும் வந்து இங்கே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ காமனாக எடுத்தோன்னா வெளியே 3x வந்துடும். இங்கே ஒரு x இருக்கும். அப்போ ஒரு x மைனஸ் 3 3s are 9 இல்லையா? அப்போ இங்கே வந்து 3 இருக்கும். மைனஸ் இங்கே வந்து 1 காமனாக எடுத்துடலாம். 1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x உள்ளேயே இருக்கும் அப்படியே. இங்கே வந்து மைனஸ் 3 ஆயிரும். மைனஸ் 3 ஏன் இங்கே மைனஸ் 3 ஆகுது? ஏன்னா நம்ம திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 3ன்னு ஆன்சர் கிடைக்கணும். அதனால மைனஸ் 3ன்னு இருக்குது. எப்போவுமே நம்ம காமனாக வெளியே எடுக்கும்போது அந்த வெளியே எடுக்கிற நம்பரை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் பழைய மாதிரியே பழைய ஃபார்மேட்லேயே நமக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இந்த ரெண்டு டேர்மையும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3x மைனஸ் 1 இதுதான் வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? நம்பரை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி சொன்னால் நம்ம இது வரைக்கும் விட்டால் போதும். ஆனால் இப்போ வந்து நம்ம நம்பரை கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஒரு கேஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. செகண்ட் கேஸில் 3x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து ப்ளஸ் 1 ஆயிரமா இன்சைட் போச்சுன்னா x is equal to 1/3. இந்த 3 இன்சைட் போகும்போது டிவிஷனில் போயிடும். அப்போ நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஒன்று x 1/3 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா x 3 இருக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? நம்பர் ப்ளஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல்ஸ் டு 10/3ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு x வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் சரியா? x is equal to 3. அப்போது ரெசிப்ரோக்கல் பண்ணி பாருங்க. x is equal to 3னா ரெசிப்ரோக்கல் என்ன? Reciprocal is equal to 1/3. அப்போ x plus reciprocal is equal to 10/3 நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ x ஓட வேல்யூ என்ன? 3. 3 plus 1/3னா LCM எடுத்தா என்ன ஆயிரும்? இங்கே வந்து 1 இருக்கு இன்டூ 3 மேலேயும் இன்டூ 3 ஆயிரும். அப்போ 9 plus 1 divided by 3 which is equal to 10/3. அப்போ இந்த கேஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. இது வந்து கரெக்டான வேல்யூ தான். இப்போ இதே மாதிரி இந்த 1/3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அதே ஆன்சர் தான் கிடைக்கும். செகண்ட் கேஸில் x is equal to 1/3. அப்போ ரெசிப்ரோக்கல் என்ன? 3/1 which is equal to 3. இப்பயும் ஆட் பண்ணுங்க. 1/3 plus 3 is equal to obviously 10/3 தான். இங்கேயும் நம்ம LCM எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? 1 plus 9 divided by 3 which is equal to 10/3. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 9th question. A rectangular pool has area 2x square plus 7x plus 3 square hastas. ஹஸ்தாஸ்னா ஒன்றும் இல்லை. பழைய காலத்தில் இப்போ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் சென்டிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஹஸ்தாங்கிறது ஒரு பழைய யூனிட், ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் யூனிட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க? ரெக்டாங்குலர் பூல் has area 2x plus 7x plus 3 square hastas. Okay. If it's with this 2x plus 1 hastas, find its length. ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ இந்த 5th and 6th கொஸ்டினில் நம்ம பண்ணியிருப்போம். அதே தான். இப்போ ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்களா? இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து லென்த் அண்ட் வித் வந்து கிடைச்சிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா 5th and 6th கொஸ்டின்? அதே கான்செப்ட் தான். ஆனால் இங்கே என்னன்னா நமக்கு வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 2x plus 1ங்கிறது வித்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் கூட நம்ம பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு சைடு வந்து பிளாங்காக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? நம்மளால் இதை வந்து b ஸ்கொயராக எடுத்துக்க முடியாது, இதையும் a ஸ்கொயராக எடுத்துக்க முடியாது, ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் தான். ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் 2 into 3 வந்து 6, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கணும். இப்போ வந்து 6 into 1 எடுத்துக்கலாமா? அப்போ 6 into 1 வந்து 6 தான். 6 plus 1 வந்து 7. ஸோ இப்போ 7xக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 6ஐயும் 1ஐயும். அப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ்
6x plus 1x plus 3. இப்போ இந்த 1 இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த 6 இன்சைட் கொண்டு போயிருங்க. அப்போ 2x square plus 1x plus 6x plus 3. இது சும்மா xனே வச்சுக்கலாம். ஏன் இப்படி நம்ம மாற்றுறோன்னா அப்போ தான் காமனாக எடுக்க முடியும். இல்லை எழுதும் போதே எப்படி காமனாக எடுக்க முடியுமோ அப்படி பார்த்து எழுதிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு இந்த மாதிரி எக்ஸாமில் எழுதிட்டு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பேனிக் ஆகக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், which is absolutely fine. ஓகே, இப்போ வந்து நம்ம காமனாக எடுத்துட்டோமா, இதில் ஃபர்தராக காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து காமனாக எடுங்க. எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா உள்ளே வந்து 2x இருக்கும், இங்கே வந்து 1. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் வெளியே போயிடுச்சு இல்லையா, அதனால் 1 ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸில் வந்து 3 காமனாக எடுத்துருங்க. இங்கே 3 காமனாக எடுத்தோன்னா 3 × 2 தானே 6. அப்போ இங்கே உள்ளே வந்து 2x இருக்கும், ப்ளஸ் இங்கே 3 வெளியே போயிடுச்சு, அப்போ இங்கே 1 தான் இருக்கும். இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கா, இதை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. 2x + 1 into x plus 3. அவ்வளோதான். இங்கே இருக்க டேர்ம் தானே இங்கே இருக்குது, அதை தான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது வந்து வித்து, இது வந்து லென்த். அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் பூல் இஸ் ஈக்குவல் டு x plus 3. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ 10th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, if both x minus 2 and x minus 1/2 are factors of px square plus 5x plus r, show that p is equal to r. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க சரியா. px square plus 5x plus rன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து x minus 2 x minus 1/2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கிவன் டீட்டெயில்ஸை வச்சு p is equal to rன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து இது ரெண்டு. அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், x minus 2 into x minus 1/2 இருக்கும் இல்லையா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சி எழுதுவோம் ஐடென்டிட்டியோடது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து இதோட ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ஒரு எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ் நம்ம கொடுத்தாலுமே இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து இந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த எக்ஸோட வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். புரிஞ்சுதா? இப்போது இங்கே வந்து x minus 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x is equal to plus 2ன்னு எடுத்துக்கலாமா. நம்ம எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு x minus 2 is equal to 0. அப்போது x is equal to -2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக 0வா தான் இருக்கும் சரியா. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நம்ம வந்து p is equal to rன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபேக்டர்லேருந்தும் இந்த ஃபேக்டர்லேருந்தும் எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு கேஸில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து -2. இது வந்து கேஸ் 1 சரியா. இப்போ அடுத்து செகண்ட் கேஸ், இதில் வந்து x is equal to, இல்லை ஃபஸ்ட்டு வந்து x minus 1/2 is equal to 0ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போங்க. இது ஆல்ரெடி நெகட்டிவில் இருக்குது, இது ஆல்ரெடி நெகட்டிவில் இருக்குது. அப்போ இந்த சைட் போச்சுன்னா பாசிட்டிவ் டேர்ம் ஆயிரும். அப்போ x is equal to 1/2. இதுதான் வந்து எக்ஸோட இன்னொரு வேல்யூ சரியா. இப்போ கேஸ் 1ல் x is equal to -2, கேஸ் 2ல் x is equal to 1/2. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரெண்டு கேஸ்லேயும் எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஃபேக்டர்ல இருந்தும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த எக்ஸோட வேல்யூஸை இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா. இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. இப்போ இதை வந்து இங்கேயும் நம்ம எழுதிக்கலாம், px square plus 5x plus r. இப்போ ஏன் நம்ம 0 எழுதலைன்னா, நம்ம இன்னும் இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணல. நமக்கு என்ன தெரியும், ஃபேக்டர்ஸ்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வேல்யூவை எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, x is equal to -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதையும் எழுதிக்கோங்க, சப்ஸ்டிடியூட்டிங் x is equal to -2 in expression சரியா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
p minus 2 square plus 5 into minus 2 plus r. Oh sorry, இது வந்து minus இல்ல, இது வந்து plus. x minus 2 is equal to 0 na x is equal to 2. இங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 தான். சரியா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ x is equal to plus 2னா இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். சரியா, அப்போது p into 2 ஸ்கொயர்னா 4 ஆயிரும் ப்ளஸ் 5 2s are 10 ப்ளஸ் r. இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4p ப்ளஸ் 10 ப்ளஸ் r. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும், கேஸ் 2 இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது p into 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 into 1/2 ப்ளஸ் r. இப்போ என்ன பண்ணலான்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா p into 1/4, 2 squares are 4 தானே, ப்ளஸ் 5 into 1/2னா 5/2 ஆயிரும் ப்ளஸ் r. இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p/4 ப்ளஸ் 5/2 ப்ளஸ் r. எல்சிஎம் எடுத்தோன்னா 2 into 2 இங்கேயும் into 2, அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 into 4, அப்போ r into 4. இந்த ஆரை மறந்துடக்கூடாது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், p ப்ளஸ் 5 2s are 10 ப்ளஸ் r into 4 வந்து 4r டிவைடட் பை 4. இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். சரியா, இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0 போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இங்கேயும் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, இங்கேயும் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, இங்கேயும் வந்து ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0, இங்கேயும் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 4 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் வந்து p ப்ளஸ் 10 ப்ளஸ் 4r இஸ் ஈக்குவல் டு 0 into 4 ஆயிரும். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், p ப்ளஸ் 10 ப்ளஸ் 4r இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த p is equal to rன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த சைடும் சப்ராக்ட் பண்ணணும், இந்த சைடும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ எழுதும்போது 4p ப்ளஸ் 10 ப்ளஸ் r மைனஸ், மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட மறந்தீங்கன்னா ஹோல் ஆன்சரே தப்பாக போயிடும். ப்ராக்கெட்குள்ளே p ப்ளஸ் 10 ப்ளஸ் 4r இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே இருக்க 0, அதுக்கப்புறம் இங்கே இருக்க 0 மைனஸ் இங்கே இருக்க 0. ஓகே, இப்போ வந்து இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பில். அப்போ 4p ப்ளஸ் 10 ப்ளஸ் r minus p minus 10 minus 4r is equal to 0 minus 0 0 தான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த 10ம் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 1 இருக்கு இல்லையா, அப்போ 4 minus 1னா 3 ஆயிரும். அப்போ 3p, இங்கே ப்ளஸ் r இருக்குது, இங்கே மைனஸ் 4r இருக்குது. அப்போது இதுவும் என்ன ஆயிரும், மைனஸ் 3r ஆயிருமா. அப்போ மைனஸ் 3r is equal to 0. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3யை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 3யை வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா 3 into p minus r is equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், இங்கே 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன ஆயிரும், டிவிஷனில் போயிருமா. அப்போ p minus r is equal to 0/3. அப்போ என்ன ஆயிரும், 0வை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 0 தான் ஆன்சர். அப்போ p minus r is equal to 0. இந்த மைனஸ் ஆரை இந்த சைட் கொண்டு போனோம்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆர் ஆயிருமா. அப்போ p is equal to ப்ளஸ் ஆர், இதுவும் ப்ளஸ் தான். அப்போ p is equal to ஆருங்கிற ஃபார்மேட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர்.